நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे हे प्रभु, கங்கா மாதா என்னிடம் சொன்னார், தாம் என் முன்னால் இருக்கும்போது நான் எனது உடலை தியாகம் செய்தால் அதனால் எனக்கு அந்த கணமே தம்முடைய ஸ்ரீ சரணங்களில் முக்தி கிடைத்துவிடும் என்று. நான் வந்துவிட்டேன். இப்போது தமது ஸ்ரீ சரணங்களிலே எனக்கு முக்தி தாருங்கள், இடம் தாருங்கள். புனித ஆத்மாவே, நீ எனது சிறந்த பக்தன். உன்னை போன்ற புனித ஆத்மாக்கள் முக்தியை கேட்க வேண்டியதே இல்லை. உன்னை போன்ற பக்தர்களுக்காக முக்தியே தனது கைகளை கூப்பி நிற்கிறது. பூமியிலே உயிரினங்களுக்கு பகவானை விட மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால்தான் மாதாவின் இதயம் எனும் இடம் எனது மோட்சத்தை விட உயர்ந்ததாகிறது. அதோ பார்,
உன்னுடைய மாதா சொர்க்கத்தின் வாசலிலே நின்று கொண்டு கைகளை விரித்து உன் வரவுக்காக எதிர்பார்க்கிறார். மைந்தா, கள்ளம் கபடமற்ற குற்றமில்லாத குழந்தையைப் போல உனது மாதாவின் இதயத்திலே இணைந்து விடு. செல். புன்னகை கண்ணன் புறப்படு என்றதும் பொன்னுலகம் நோக்கி போகும் தீபன் மண்ணுலகம் வந்த மாபெரும் வீரன் மாபாரத போரில் மாண்புள்ள வீரன் மாசற்று வாழ்ந்த மானிடன் பீஷ்மன். தன் வாழ்வை தந்து பிறர்க்காக வாழ்ந்த தியாகத்தின் வடிவே உனக்கே வணக்கம். தியாகத்தின் வடிவே உனக்கே வணக்கம். மனம் போல வாழ்ந்தவர் அங்கே நீ இருந்தாலும் தர்மத்தின் வடிவே உனக்கே வணக்கம். தர்மத்தின் வடிவே உனக்கே வணக்கம். குந்தன் விரதம் அன்பும் தியாகமும் தூய்மை பீஷ்ம பிரதிஜையை போலேது இங்கே. நான் கங்கா மைந்தன் தேவவரதன் தாம் அனைவரையும் சாட்சியாக வைத்து இந்த சபதம் செய்கிறேன். இன்பங்கள் சுகங்கள் உன் வாழ்வில் இல்லை, அன்பு தந்தைக்காக அனைத்தையும் துறந்தாய். பார்ப்போற்றும் மைந்தன் சாதனைகள் செய்த உன் செயலை போற்றி உனக்கே வணக்கம். உன் செயலை போற்றி உனக்கே வணக்கம். தன் வாழ்வை தந்து பிறக்காக வாழ்ந்த தியாகத்தின் வடிவே உனக்கே வணக்கம். துணிவின் பேரது பீஷ்மன் பேராகும், தர்மத்தை நேர்மையை உயிராக நினைப்பாய். யுத்தத்தை நடத்த நீ ஏற்ற தலைமை மாசற்று ஈடற்று நிலையாக நின்றாய். நீயே அதர்மத்தை பொறுக்காமலே பேசி பண்பை மறக்காத உனக்கே வணக்கம். பண்பை மறக்காத உனக்கே வணக்கம். பார்த்தனே உன் மீது தாக்கிய நிலையில் செய்யின் திறமையை பார்த்தே ரசித்தாய். தன்மானம் காக்க பார்த்தன் போட்ட பாணத்தை எடுத்து குறும்பாக எறிந்தாய். நீ மாண்டு போக வழி ஒன்று சொல்லி ஸ்ரீகண்டியை நிறுத்திய உனக்கே வணக்கம். ஸ்ரீகண்டியை நிறுத்திய உனக்கே வணக்கம். பண்பினை காத்த பரிபூர்ண தியாகியே கங்கையின் மைந்தா உனக்கே வணக்கம்.
கங்கையின் மைந்தா உனக்கே வணக்கம். குலப்பகை இனப்பகை இருமுனை பகையில் அமைதியை காண அயராது உழைத்தாய். எல்லாம் இழந்து உன் தேகத்தை அம்புகள் சல்லடை கண்ணாக்க அதிலே கிடந்தாய். கடமைகள் தவறாமல் உன்னையே பலி தந்து அற்புதம் செய்த உனக்கே வணக்கம். போற்றி 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 சாதனைக்கு போற்றி சாதனைக்கு போற்றி பூமிக்கு புகழ் தந்தாய் போற்றி 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 நின் பொன்னடி போற்றி 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 சாதனைக்கு போற்றி கங்கை தாயின் கண்மணி அன்னை அழைக்கின்றாள். வாழ்ந்த வரையில் அமைதி காணா மைந்தனை அழைக்கின்றாள். மாதா அழைக்கின்றாள். எத்தகைய பேரிழப்பு காந்தாரி! பீஷ்ம பிதாமகர் உருவில் ஒரு மாமனிதர் உலகை விட்டு போய்விட்டார். ஆனால் உலகம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது. எல்லாம் எப்போதும் போலவே நடக்கின்றது. அரசன் ஆட்சி புரிகிறான், மக்கள் வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். எதுவும் நடக்காதது போல். ஆனால் என் மனதோ இதை வேறு விதமாக சொல்கிறது காந்தாரி. எனக்கு தோன்றுவது என்னவெனி, அஸ்தினாபுரம் பெரியப்பாவின் ஆசிகளால் தான் நிலைத்தது. ஆனால் இனி பெரியப்பாவின் மரணத்திற்கு பிறகு அஸ்தினாபுரத்தின் நிலையான தன்மை முடிந்து விட்டது போல் நினைக்க தோன்றுகிறது காந்தாரி. என்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் என்னை விட்டு விட்டு சென்று விட்டனர். என்னை விட்டு சென்று விட்டார்கள். இனி இங்கு நான் தனிமையில் தவிக்க வேண்டும். இந்த மாளிகையே எனக்கு இருட்டறை போல் தோன்றுகிறது. வலையிலே சிக்கிய பறவையின் நிலையில் இங்கு நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நமது உயர்ந்த மென்மையான பட்டாடைகள் கூட எனக்கு முள்ளாடைகள் போல் தோன்றுகிறது. வாழ்வு பெரும் சுமையாக தோன்றுகிறது காந்தாரி. என் மீது சுமந்துள்ள தவறுகளின் பெருஞ்சுமையை பார்த்தால் எக்கணமும் நான் உடைந்து விழுவேன். எக்கணமும் நான் உடைந்து விழுவேன் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது காந்தாரி. இல்லை மகாராஜா, இல்லை. மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தன் வாழ்வின் பிடிப்பை தளரவிடக் கூடாது. இன்னும் கூட உனக்கு வாழ்வதற்கு ஆசை இருக்கிறதா? இல்லை மகாராஜா, வாழ்வில் ஆசை இருந்திருந்தால் நான் இந்த உலகை பார்க்க முடியாதபடி என் கண்களில் இந்த கருப்பு துணியை கட்டியிருப்பேனா? அப்படியானால் நாம் இருவரும் இந்த வாழ்வை ஏன் தியாகம் செய்யக்கூடாது? என்ன சொல்கிறீர்கள் மகாராஜா? தர்மராஜன் எதுவும் கூறாமல் தன் செயலினாலேயே எனக்கு தியாகத்தை பற்றி பாடம் கற்பித்து விட்டார் காந்தாரி.
இனி எனது எஞ்சியுள்ள வாழ்நாளை நான் ரிஷி முனிவர்களோடு வனத்தில் கழிக்க விரும்புகின்றேன். தவம் செய்ய விரும்புகின்றேன். எனது பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய விரும்புகின்றேன். அப்போதுதான் என்னுடைய மனச்சுமை குறையும் காந்தாரி. உங்களது மனச்சுமையை குறைக்க நிச்சயம் உங்களுக்கு கை கொடுப்பேன் மகாராஜா. காந்தாரி, யாரப்பா நீ ராஜபாட்டையில் நடந்து போய்க் கொண்டிருக்கிறாய்? மகாராஜாவிடம் பிச்சை கேட்க வந்திருப்பான். இல்லை இல்லை, நான் பிச்சை எடுக்க வரவில்லை. நான் மகாராஜா திருதராஷ்டிரை காண வந்துள்ளேன். மகாராஜா திருதராஷ்டிரையா? ஆம், நான் அவரது தம்பி. உனக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? மகாமந்திரி விதுரரா, மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியவில்லை. நீங்கள் நாட்டை விட்டு போய் வெகு நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? இந்த சமயத்தில் நீங்கள் ஒரேடியாக மாறிவிட்டீர்கள். ராஜ்யத்தின் மகாமந்திரி இந்நிலையிலா? நாங்கள் என்ன எவராலும் கண்டுகொள்ள முடியாது. எனக்கு புரிகிறது. இருந்தாலும் எங்களை மன்னித்து விடுங்கள். சரி. மகாமந்திரி திரும்பி வந்தது நல்லதாயிற்று. பாண்டவர்களிடம் கௌரவர்கள் முறைகேடாக நடந்ததை எதிர்த்து வெளியேறினார். பாண்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததை கேள்விப்பட்டே வந்திருப்பார். பிதாமகர் பீஷ்மரின் உயிர் தியாகத்திற்கு பிறகு பாண்டவர்களுக்கு வழிகாட்ட இனி எவராவது இருக்கிறார்? நீ வந்து விட்டாயா விதுரா? நீ வந்து விட்டாயா? எனக்கு தெரியும் விதுரா, நீ திரும்பி வருவாய் என்று எனக்கு நிச்சயம் தெரியும். நான் கூறியதையெல்லாம் மறந்து நீ திரும்பி வருவாய் என்று எனக்கு தெரியும். பாண்டவர்கள் வென்றதையும் பிதாமகர் பீஷ்மர் இறந்த செய்தியை கேட்ட பிறகும் நீ திரும்பி வராதிருந்தால் நான் உன் மீது நிரந்தரமாக வெறுப்பை உமிழ்ந்திருப்பேன். உனக்கு தெரியாது, பிதாமர் இறந்த பிறகு நானும் பாண்டவர்களும் உன்னை எத்தனை எதிர்பார்த்தோம் என்பது. நீ ஏன் பேசாதிருக்கிறாய் விதுரா? உனக்கு என் மீது கோபமா? சித்தப்பா, பழைய விஷயங்களை மறந்து விடுங்கள். அதன் காரணமாகத்தான் குருகுலத்தில் கலகம் மூண்டது, யுத்தத்தால் நாசம் விளைந்தது. விதுரா, எங்களது மூளை மழுங்கி இருந்தது. எங்களுக்கு உனது எச்சரிக்கையும் புரியவில்லை. ஸ்ரீகிருஷ்ணனின் அறிவுரை கேட்டும் நாங்கள் செயல்படவில்லை. இந்த தவறுகளுக்கு நாங்கள் அளவில்லாத விலை கொடுக்க வேண்டியிருந்தது விதுரா. எனக்கு தெரியும் மகாராஜா, ஆனால் இது எனக்கு முன்பே தெரியும். யுத்தத்தால் குருகுலத்திற்கு நஷ்டம் வரும் என்று. என்னால் அந்த அழிவை பார்க்க முடியாது. அதனால் தான் இங்கிருந்து போய்விட்டேன். அழிவை தடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த குருகுலத்தின் 5 தீபங்கள் அணையாமல் தப்பியது. இறைவன் அவர்களை எப்போதும் காக்கட்டும். விதுரா, இனி நீ வந்து விட்டாய். அதனால் பஞ்ச பாண்டவர்களுக்கு வழிகாட்டியாக இரு. உனது ஞானத்தின் துணையோடு இவர்களுக்கு முன்னேறும் பாதையை காட்டு. மகாராஜா திருதராஷ்டிரரே, நீங்கள் எனக்கு மூத்தவர். நீங்கள் பாண்டவர்களுக்கு வழிகாட்டுங்கள். நானோ ஒரு குருடன், வாழ்நாள் முழுவதும் இருட்டிலே வழி தெரியாது உழன்று கொண்டிருப்பவன். நான் யாருக்கு என்ன வழிகாட்ட முடியும்? இந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும் விதுரா. இல்லை மகாராஜா, துவாரகா தேசத்தின் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கும் போது இந்த பாண்டவர்களுக்கு வேறு எவருடைய வழிகாட்டுதலுக்கும் அவசியம் இல்லை. இல்லை விதுரரே,
எனது விருப்பம் இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும். வணக்கம் துவாரகாதீசா. விதுரரே, நீங்கள் இந்த அரசின் மகாமந்திரியாக இருந்தவர். உங்களைத் தவிர ராஜநீதியை பாண்டவர்களுக்கு யார் கற்றுத் தருவார்? அதனால் உங்கள் அனுபவங்களை பாண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிரபு, நான் உங்கள் பக்தன். நீங்கள் அவ்வாறு கட்டளையிட்டால் நிச்சயம் முயற்சி செய்வேன். ஆனால் பிரபு, இப்போது ராஜநிதி உலக நடப்புகள் மீது என் மனம் செல்லவில்லை. ஆம் விதுரா, எனது பிள்ளைகள் மற்றும் பிதாமகர் பீஷ்மர் இறந்த பிறகு எனது மனமும் உலக நடப்புகளில் லயிக்கவில்லை. இவ்வாறு உலகில் வாழ்வதில் என்ன பயன்? உலகில் நாம் வாழ்கிறோமோ இல்லையோ, உலகம் எப்போதும் போல இயங்கும், இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். எப்போதும் நாம் இவ்வுலகில் உள்ளவரை நம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். மகாராஜா, நீங்களா? என்னை அழைத்திருக்கலாமே. ராஜமாளிகையை விட்டு வர வேண்டிய கஷ்டத்தை நீங்கள் ஏன் ஏற்க வேண்டும்? ராஜமாளிகை மட்டுமல்ல, அனைத்தையும் துறப்பதாக முடிவு செய்து விட்டேன் குந்தி. அனைத்தையும் துறப்பதாக முடிவா? என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? ஆம் குந்தி, உலக நடப்புகளில் மனம் ஈடுபடாத போது இந்த உலகில் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை. நீங்கள் சரியாக சொன்னீர்கள். மனதில் ஈடுபாடு இருக்கும் வரைதான் உலக வாழ்க்கை இனிக்கும். ஏற்கனவே நாங்கள் உலக வாழ்வை துறந்து துறவு வாழ்க்கையை ஏற்பதற்கு விரும்பினோம். பிதாமகர் இருந்தவரை அவருக்கு சேவை செய்யவே நாங்கள் இங்கிருந்தோம். பிள்ளைகள் எவரும் இல்லை. பெற்ற கடனை தீர்ப்பதற்காக ராஜ பரிபாலனம் முழுவதையும் பாண்டவர்கள் சீராக ஏற்று நடத்துகின்றார்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஆச்சாரியரே? நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் மகாராஜா. மகாராஜா திருதராஷ்டிரர் மற்றும் மகாராணி காந்தாரி உலக வாழ்வை துறந்து காட்டுக்கு போக விரும்புகிறார்கள். இல்லை இல்லை, இது எப்படி சாத்தியம்? தாயும் தந்தையும் காட்டுக்கு போன பிறகு மகன் ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிவதா? நான் பெரியப்பா திருதராஷ்டிரர் மாதா காந்தாரியை வனவாசம் போக விடமாட்டேன், ஒருபோதும் விடமாட்டேன். ஆச்சாரியரே, யுத்தத்தின் விளைவுகளையும் பாதிப்புகளையும் ஏற்றுக்கொண்டேன். பிதாமகர் மரணம் அடைந்ததையும் நான் தாங்கிக் கொண்டேன். ஆனால் இப்போது பெரியப்பா மகாராஜா திருதராஷ்டிரரும் மகாராணி காந்தாரியும் வனவாசம் சென்று விட்டால் அந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியாது. அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களை தடுக்க வேண்டும் ஆச்சாரியரே. மகாராஜா, ஒருவர் தனது வாழ்வின் இறுதி முடிவை எடுத்து விட்டால் யாராலும் அந்த முடிவை மாற்ற முடியாது. பெரியப்பா தனது முடிவை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். நமக்காக அவர் முடிவை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லை மகனே, இல்லை. இந்த முடிவை இனி மாற்றவே முடியாது மகனே. உங்களுக்கு எங்கள் மீது அத்தனை கோபமா பெரியப்பா? எங்கள் அனைவரையும் விட்டு போய்விட விரும்புகிறீர்களா? இல்லை மகனே, நான் சொல்வதை கேட்பவன் அல்லவா நீ? உன்னை எப்படி கோபிப்பது சொல். பிறகு நீங்கள் எனக்கு எத்தனை கடுமையான தண்டனையை ஏன் தருகிறீர்கள் பெரியப்பா? எங்கள் தலை மீது உள்ள தாய் தந்தையரின் ஆசியாகிய நிழலை அகற்றுகிறீர்களே. அப்படி என்ன தவறு செய்து விட்டேன் நான்? நான் உங்களுக்கு எதில் குறை வைத்தேன் பெரியப்பா? இல்லை மகனே, உன் மீது எந்த குறையும் இல்லை. எனது சேவையில் ஏதாவது குறை உள்ளதா பெரியப்பா? இல்லை மகனே, இல்லை. பிறகு நீங்கள் ஏன் காட்டிற்கு போக விரும்புகிறீர்கள்? மகனே, நான் இந்த முடிவை தர்ம சாஸ்திரங்களை அனுசரித்தே எடுத்தேன். கடைசி காலத்தில் ராஜ்யத்தின் பொறுப்பை மகன்களிடம் ஒப்படைத்து விட்டு தந்தை துறவு பூண்டு வனவாசம் போவதுதான் சாஸ்திர சம்பிரதாயமாகும்.
தர்மண்ணா, கேசவா, பெரியப்பா திருதராஷ்டிரர் எடுத்துள்ள முடிவு மிகவும் சரியானதே. நீ என்ன சொல்கிறாய் கேசவா? ஆம் பெரியண்ணா, பெரியப்பா திருதராஷ்டிரரின் மனப்போக்கினை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அவரை தடுக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள். முதலாவதாக, பெரியப்பா திருதராஷ்டிரருக்கு தர்ம சாஸ்திர முறைப்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முழு அதிகாரம் உள்ளது. இரண்டாவதாக, பெரியப்பா தனது மனதை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். அதனால் அவரை தடுப்பது உகந்ததல்ல. தர்மண்ணா, மனிதன் முதுமை பருவத்தில்தான் தனது வாழ்வை சீர்தூக்கி பார்க்கிறான். அப்போது அவன் தனது பாவ புண்ணிய கணக்குகளை போடுகின்றான். இந்த பருவத்தில்தான் அவன் சுய பரிசோதனை செய்கிறான். அதனால் இறைவனின் காலடியை நாடுகிறான். அவரிடம் மனமுருகி வேண்டுகின்றான். தனது மகன்கள் பேரன்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதத்தை கோருகிறான். அவன் இந்த பருவத்தில்தான் இறைவனின் பரம பக்தனாகிறான். ஏனெனில் வாழ்வின் இந்த கடைசி காலத்தில் அவனுக்கு தெரிகிறது கடைசி உண்மை மரணம் என்று, மனிதனுக்கு உள்ள ஒரே அடைக்கலம் பரமேஸ்வரன் என்று. தானே மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்ற பிரமை அன்று உடைகிறது. அவனுக்கு வாழ்வின் இறுதியில் புரிகிறது எல்லா செயல்களுமே இறைவனின் இஷ்டப்படிதான் நடக்கிறது என்று. அதனால் மனிதன் தனது முதுமை பிராயத்தில் இறைவனிடம் நெருக்கமாகிறான். தர்மண்ணா, பெரியப்பாவும் இறைவனை பக்தியோடு வழிபட வனத்திற்கு போக விரும்புகிறார். அதனால் நீங்கள் அவர் வழிபடுவதை தடுப்பது முறையா? ஸ்ரீகிருஷ்ணர் சரியாக சொல்கிறார். நீ எனது மகன், நான் உனக்கு தந்தை. அதனால் உனக்கு முன்னால் உண்மையை ஒப்புக்கொள்ள எனக்கு வெட்கமாக இருந்தது யுதிஷ்டிரா. ஆனால் இப்போது என் மனதில் உள்ளதை ஸ்ரீகிருஷ்ணர் சரியாக சொல்லிவிட்ட பிறகு இதையும் கேள். அகங்காரம் மற்றும் மானவத்தின் துணையைக் கொண்டு நான் சில காலம் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தேன். இப்போது நான் அந்த வழியை புறக்கணித்து விட்டு பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். நான் பக்தி மார்க்கத்தில் சென்று என் கடந்த கால செயல்களுக்கும் என் பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் செய்வதை நீ விரும்பவில்லையா? மோட்சம் கிடைக்க நான் தவம் இருக்க கூடாதா? பெரியப்பா திருதராஷ்டிரர் இந்த மாய மோகங்கள் உள்ள உலகை விட்டு அகல விரும்புகின்றார். அவருக்கு மோட்சம் கிடைப்பதை தடுப்பது முறையா? தடுக்காதீர்கள் தர்மண்ணா, பெரியப்பாவை தடுக்காதீர்கள். வணக்கம் பெரியப்பா. நீடூழி வாழ்க மகனே, நீடூழி வாழ்க. நான் கூறிவிட்டேன். என் முடிவு உறுதியானது. நான் என் நிலையிலும் மகாராஜா திருதராஷ்டிரர் மற்றும் அக்கா காந்தாரியுடன் தான் இருக்க வேண்டும். ஆனால் தாயே, நீங்கள் எங்கள் அனைவரையும் தனியே விட்டு எப்படி வனவாசம் போகலாம்? ஆம் தாயே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் எவ்வாறு இருப்போம்? நீங்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையே அனுபவித்திருக்கிறீர்கள். குடும்பத்தில் எப்போதும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைத்ததில்லை. மாதாவே, இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு, இத்தனை துன்பங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் சந்தோஷ பெருமூச்சு விடும் தருணம் வந்துள்ளது. உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இத்தருணம் எங்களை விட்டு போகப் போகிறீர்களா? இது உச்சிதமல்ல தாயே, இது உச்சிதமல்ல. எனக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு இவ்வாறு பேசுகிறீர்கள் என்று. ஆனால் கடமை மற்றும்
தர்மத்தை நிலைநாட்டும் பொழுது உணர்ச்சி பெருக்குகளை கட்டுப்படுத்தியாக வேண்டும். எனது கடமையும் தர்மமும் இதுவே. நான் எனது மூத்தவர்களுக்கு முதிய பருவத்தில் சேவை செய்வது, அதோடு நான் தான் அவர்களின் ஒரே மருமகள். அதனால் நான் பெரியப்பாவுடன் வனவாசம் போவதை தடுக்காதீர்கள். பெரியப்பா பெரியப்பா பெரியப்பா, எப்பொழுதும் பெரியப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்கள் ரத்தம். நீங்கள் எங்களை மறந்து அவரது பெயரை ஜபிக்கிறீர்களே, அவர் எங்களுக்கு பொருட்டல்ல. பீமசேனா, உனக்கு உணர்ச்சி வசப்பட அதிகாரம் உண்டு. ஆனால் உணர்ச்சி மிகுதியால் உனக்கு மூத்தவர்களை அவமரியாதை செய்ய அதிகாரம் இல்லை. மகாராஜா திருதராஷ்டிரரும் அக்கா காந்தாரியும் உனது தாய் தந்தையை போன்றவர்கள். அவர்களை அவமதிப்பது என்னை அவமதிப்பதற்கு சமமாகும். நான் அவர்கள் மருமகள். அவர்களை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமக்கு மூத்தவர்களை மதிப்பது குருகுலத்தின் பரம்பரை குணம், நமது தர்மமாகும். ஆனால் அவர் தனது தர்மத்தை கடைபிடித்ததில்லையே தாயே. அதற்காக நாமும் நமது தர்மத்தை கடைபிடிக்க வேண்டாம் என்பதல்ல. ஒவ்வொரு மனிதனும் தங்களது தர்மத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். பிறகு நீங்கள் எங்களை கௌரவர்களுடன் யுத்தம் செய்யும்படி ஏன் அறிவுறுத்தினீர்கள்? ஏன் வாசுதேவர் மூலம் எச்சரிக்கை செய்து எங்கள் மனதிலே பழிவாங்கும் நெருப்பை மூட்டினீர்கள்? திரும்பி வருவதனால் அந்த கௌரவர்களை அழித்து அவர்கள் இரத்தத்தால் வெற்றி திலகமிட்டு வரவும், இல்லை என்றால் வர வேண்டாம் என்று. அந்த சமயத்தில் நான் ஒரு பெண்ணாக என் கடமையை செய்தேன். ஒரு சத்திரிய ராணியாக என் கடமையை செய்தேன். எந்த பெண், எந்த சத்திரிய ராணி இதை ஏற்றுக்கொள்வாள்? தனது வீட்டின் கௌரவம் தனது மருமகளை தர்பாரில் அனைவரின் முன்பு மானபங்கம் செய்தது. அந்த சபதமும் சாபமும் திரௌபதியின் களங்கமும் கௌரவர்களின் மரணத்தோடு முடிந்து விட்டது. பிள்ளைகளே, என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நான் என் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டு உங்களை விட்டு விலகி போவது போல் நீங்கள் அனைவரும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். எனது கடமையிலிருந்தும் தர்மத்தை நிலைநாட்டுவதிலிருந்தும் தடுக்காதீர்கள். நான் மகாராஜா திருதராஷ்டிரர் அக்கா காந்தாரியின் கண்ணாகி வனத்தில் அவர்களோடு இருக்க விரும்புகிறேன். முதுமையில் அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். ஊன்றுகோலாக இருக்க விரும்புகிறேன். சபாஷத்தை சபாஷ். உங்கள் மற்ற பிள்ளைகளைப் போல தர்மராஜரும் தர்மத்தை மறந்து விட்டார். இருந்தும் நீங்கள் உங்களது தர்மத்தை மறக்கவில்லை. ஹே பாண்டவர்களே, தர்மத்தை கடைபிடிக்கும் போது உற்றார் உறவினர் என்று பார்க்க கூடாது. தர்மத்தின் இந்த பாடத்தை நீங்கள் அனைவரும் தர்ம யுத்தம் செய்த பிறகும் மறந்து விட்டீர்களா? இதை மறக்காதீர்கள். ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றவாறு மனிதர்களின் தர்ம நியாயங்களும் மாறுகின்றது. தவிரவும் மனிதன் வெவ்வேறு வடிவிலும் தனது தர்மத்தை கடைபிடிக்க நேர்கிறது. உங்கள் மாதா மகாராணி குந்தியும் அத்தகைய பெருமைக்குரியவர்தான். அவர் பெண்ணின் வெவ்வேறு வடிவில் தனது தர்மத்தை தவறாது கடைபிடித்தார். பெண்ணாக தனது பெற்றோர்களின் கௌரவத்தை காக்க தனது மூத்த மகன் கர்ணனை தியாகம் செய்தாள். மனைவியாக எல்லா சுக துக்கங்களையும் மௌனமாக ஏற்றாள். மாதாவாக தான் பெற்ற பிள்ளைகளோடு மாதா மாத்ரியின் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக நினைத்து பாசம் கொண்டாள். ஒரு மாமியாராக தனது மருமகளின் மானம் மரியாதை அவளுக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீக்க தன்னுடைய பிள்ளைகளை மகா யுத்தத்தில்
தங்கள் உயிரை பணயம் வைத்து போரிட ஆணையிட்டாள். இப்போது மருமகளாக தனது பெரியோர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறாள். பலே குந்தி பலே, வாழ்க நீ வாழ்க. பாண்டவர்களே, தர்மண்ணா, குந்தியத்தையை வனவாசம் போக விடுங்கள். தனது தர்மம் கடமைகளை காப்பாற்ற, இந்த உலகிற்கு தர்மத்தை நிலைநாட்ட ஒரு உத்தமமான உதாரணத்தை விட்டுச் செல்லுங்கள். உலகம் எப்போதும் மறவாதபடி நாளைய சமூகம் அதை பின்பற்றும்படி. ஏ பக்தவத்சலா, ஏ கமலக்கண்ணா, ஏ நாராயணா, உனக்கு எந்தன் வணக்கம். ஏ பிரபு, ஏ சர்வாத்மா, நீங்கள் தபசிகளின் தவம், தேவர்களுக்கும் தேவன், அண்ட சராசரங்களின் சுவாமி, உங்களுக்கு எனது வணக்கம். தாங்களா? நான் உங்கள் பக்தன் பகவானே. பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவை வேறு பெயரால் அழைக்காதீர்கள். இந்த பூவுலகில் உடலில் உயிர் வீற்றிருக்கும் வரை இந்த உடலோடு தொடர்புள்ள உறவுகளை எப்போதும் அனுசரித்தாக வேண்டும். அதனால் நான் எனது பெரியோர்களை எந்நிலையிலும் மரியாதை செய்வேன். சித்தப்பா, தர்மண்ணா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினார். எவ்வளவு உருக்கமாக உங்களை வேண்டிக் கொண்டார். நீங்கள் அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஆம் பிரபு, அது என் அறியாமைதான். நான் உண்மையை விட்டு விலகி போயிருந்தேன். சமூக வாழ்வில் பகவானை தொலைத்திருந்தேன். நீங்கள் அருகில் இருந்தும் நான் உங்களையே தேடிக்கொண்டிருந்தேன். பிரபு, இந்த தவறுக்காக மன்னிக்கவும். குறைவானதற்கு பதில் உயர்வான ஒன்றை வீட்டுக்கு எடுத்து வந்தால் அதை தவறெனச் சொல்ல முடியாது. இனி நீங்கள் எங்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாம் அறிந்தவர் பிரபு. இனி அஸ்தினாபுரி மட்டுமல்ல, இந்த உலக வாழ்வை துறந்து செல்லும் சமயம் வந்துவிட்டது. நான் உங்கள் தரிசனத்திற்காகத்தான் இங்கு திரும்ப வந்தேன். ஏ பிரபு, எனது வாழ்வின் கடைசி கட்டமும் முடியப் போகிறது. அதற்கு முன்பு உங்கள் புண்ணிய வாயால் மனு உபதேசம் கேட்க விரும்புகிறேன். நான் உங்களை ஞான திருஷ்டியில் காண விரும்புகிறேன். எனது விருப்பத்தை நிறைவேற்றி அனுகிரகம் அருளுங்கள் பிரபு. ஹே மகாமந்திரி, தேவர்கள், கந்தர்வர்கள், பேய்கள், ராட்சசர்கள் எவரும் என்னை எளிதில் காண முடியாது. இருந்தும் நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நீங்கள் எனது பரம தத்துவத்தை அறிய விரும்பினால் பிறகு கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து தத்துவங்களின் சூட்சும ஆத்மஸ்வரூபம் நான். எது உத்தமமான தத்துவமோ அது நான் தான். நான் பூதம், மனிதன் மற்றும் தேவர்களுக்கு மூலமாவேன். ஆனால் எனக்கு மூலம் எதுவும் இல்லை. பூமி, காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு, மனம், அறிவு, ஆற்றல், சாத்வீகம், ஆக்ரோஷம், துறவரம், ஆக்கம், அழித்தல், ஞானம், அஞ்ஞானம், சுத்தம், அசுத்தம், இவை அனைத்தும் என்னுள்ளிருந்து தோன்றியவையே.
இவை அனைத்தும் இங்கே இல்லாவிட்டால் அப்போதும் நான் இருக்கிறேன். இவை அனைத்தும் இல்லாது போனாலும் அப்போதும் நான் இருப்பேன். ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளும் மனிதன் இவை அனைத்தையும் உணர்ந்து இதன் உண்மை நிலையை புரிந்து கொள்வான். அந்த மூலம் மத்தியம் முடிவு எதுவுமில்லாத சனாதன உருவம் அதுவும் நான் தான். முழுமையான பூத பிறவி என்னுள்ளிருந்தே வருகிறது. அது என்னாலேயே உயிர் பெற்று வளர்கிறது. பிரளயம் வரும் அனைத்தும் என்னுள்ளேயே அடங்கி விடுகின்றது. ஹே மகாமந்திரி, எவ்வாறு என்னை பார்க்கிறாரோ அவர்களுக்கு அவ்வாறே நான் தெரிவேன். யாகம் செய்பவர்கள் என்னை யாகம் என்பார்கள். வேதம் கற்ற வித்வான்கள் என்னை வேதம் என்கின்றனர். கர்மம், அர்த்தம், செயல், மோட்சம், தர்மம், அதர்மம், ஜனனம், மரணம் அனைத்தும் என்னுள்ளேயே அடங்குகிறது. மனிதர்களுக்கு, இந்த உலகில் மாய மோகங்களில் மூழ்கி இருப்பவர்களுக்கு பரமஸ்வரூபத்தை நான் காட்ட மாட்டேன். இருந்தும் எவர் நிரந்தரமாக என் மீது பக்தி செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு என் சுயரூபம் காண கிடைக்கும். ஹே மகாமந்திரி, உங்களுக்கு நான் சொல்லும் அனைத்தும் தேவர்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் அருளப்பட்டது. இதுதான் காரிய சித்தியாகும் மந்திரம். அதனால் இதைக் கொண்டு மோட்சமடைய விரும்பும் மனிதர்களுக்கு வழிகாட்டுங்கள். பிரபு, எனக்கு அனுகிரகம் கிடைத்தது. பிரபு, இந்த திவ்ய ரகசியம் கேட்ட பின் எனது பிரபுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையாகிய நெருப்பு இதுவரை என்னை வாட்டி வந்தது. ஒவ்வொரு வாயிலாக காட்டி என்னை அலைக்கழித்தது. ஆனால் எனக்கு இப்போது ஒரே வாயில் தான் தெரிகிறது, எனது பிரபுவின் பக்தி எனும் வாயில். ஆம் பிரபு, உலகின் மாய மோக வலையிலே இனியும் நான் சிக்கி இருக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு பாண்டவர்களுக்கு சேவை செய்யும்படி கட்டளையிட்டீர்கள். அந்த பாரத்தை இனியும் என்னால் சுமக்க முடியாது. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த உலக வாழ்வை துறந்து வனத்திற்கு செல்ல ஆணையிடுங்கள் பிரபு. அப்போது நிரந்தரமாக பிரபுவை பிரார்த்தனை செய்வேன். எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு, ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி அரியணையும் அரண்மனை வாழ்வும் எல்லாம் போனது எங்கே? பூமியை ஆண்டவனே போனது எங்கே? பூமியை ஆண்டவனே மனதிலே குறுகிய ஆசைகளால் தடம் புரண்டாய். பூமியை ஆண்டவனே அதன் விளைவு கானகம் வந்தனையே. உனக்கென வாழும் தேவி காந்தாரி அவள் ஒரு தியாகி. உனக்கென வாழும் தேவி காந்தாரி உன் கொடுமை மறந்து உடன் வரும் குந்தி. மாளிகை எங்கே? பணிமுடி எங்கே? முற்பகல் செய்த வினை அதன் விளைவு கானகம் வந்தனையே. ஓ அரியணையும் அரண்மனை வாழ்வும் எல்லாம் போனது எங்கே? பூமியை ஆண்டவனே போனது எங்கே? பூமியை ஆண்டவனே. குடை பிடிக்கின்ற
கொடியவர் கூட்டம் உள்ளனரி சகுனி உன் மகன் வாழ்ந்திட உறவை மறந்தாய் அதன் விளைவே இன்று கானகம் வந்தாய் பாவம் செய்தவன் மீண்டது இல்லை காலம் மறப்பதில்லை அதன் விளைவு கானகம் வந்தனையே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா